ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கூவகத்தில் இருக்க கூத்தாண்டவர் கோயில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கான நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள். நேற்று வந்துட்டு இந்த ஃபேஷன் ஷோலாம் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டும் விழா வந்து நடந்துட்டு இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு அப்படியே தொங்கும். இந்த இடம் ஃபுல்லாமே மஞ்சள் கயிறு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே கயிறு வாங்கிட்டு போய் உள்ளே தாலி கட்டுற விழா நடக்கும். உள்ளே தாலி கட்டி முடிச்சுட்டு அந்த சாமியை வேண்டிட்டு கொஞ்சம் கோயிலை சுற்றி இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வந்து தாலி அறுப்பு விழாவும் தேர் திருவிழாவும் நடக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்க லைஃப்பில் வந்து என்னென்னா, ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு சந்தோஷம் நீடிக்க போகுது. இன்றைக்கி தாலி கட்டுறாங்க, தூங்கி எந்திரிச்சு முடிச்சோன்னா நாளைக்கு வந்து விதவை குலத்துக்கு வந்து போக போகிறாங்க. ஸோ அதற்கான ஒரு நாள் தான் இன்றைக்கி. உள்ள ஃபுல்லாகவே அவ்வளோ திருநங்கைகள், கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வந்து இங்கே வந்து தாலி கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் ஒரே நேரத்தில் உள்ள ஒரு 4-5 ஐயர் மட்டும் இருந்து இவ்வளோ பேருக்குமே தாலி கட்டிகிட்டு இருக்காங்க. இது திருநங்கைகளுக்கான திருநாள் மட்டும் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆண்களும் வேண்டுதல் வச்சு தாலி கட்டிகிட்டு இருக்காங்க. உள்ள ஆண்கள் சார்ந்து சின்ன பசங்கள்லேருந்து வேண்டுதல் வச்சு வாழையடி வாழையாக நாங்கள் இத்தனை வருஷம், அதாவது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இவ்வளோ வருஷமாக நாங்கள் வந்து தாலி கட்டிகிட்டு இருக்கோம். என் பையன் அவன் பையன் இந்த மாதிரி வந்து நாங்கள் தாலி கட்டுற வந்து பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி நிறையா மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் அங்கத்தில் தாலி, வெள்ளியில் தாலி, மஞ்சள் கட்டி தாலின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை சார்ந்து என்ன வேண்டுதல் வைக்கிறாங்க, இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம அப்படியே நேரடியாக உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் ரிதன்யா. இங்கேருந்து வருங்க? நான் உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம். ஸோ இது எத்தனை வருஷமாக வந்துட்டு? நான் ஒரு 5 இயர்ஸ் தான் வந்துட்டு இருக்கேன். தாலி கட்டுறது வேண்டுதல் வச்சு போன வருஷம் வேண்டுதல் வச்சு அந்த வருஷம் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் தாலி கட்டுறது? இல்லை, தாலி கட்ட 3 இயர்ஸ் கட்டியிருக்கேன். ஒரு இயர் கட்டலை. ஸோ இந்த போன டைம் வேண்டுதல் வச்சுட்டு வந்து இப்போ கட்டியிருக்கேன். நல்லா கட்டிட்டு தாலி கட்டுறீங்க. இந்த சந்தோஷம் வந்து ஒரு நாள் தான் இருக்க போகுது. நாளைக்கு வந்து தாலி அறுத்து இது பண்ணி வெள்ளை புடவை கட்டி இது பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஒரு நாளைக்காக தான் காட்டுறோம். ஆமாம், இந்த ஒரு சந்தோஷமே ஒரு இரவோட முடிஞ்சு போயிடும். ஆமாம், அந்த ஒரு ஃபீல்ன்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது நாளைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தாலி அறுப்பு கெட்டுறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை விட பல மடங்கு துக்கமாக இருக்கும். வணக்கம், என்னுடைய பெயர் வந்து பார்த்தசாரதி. இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் கூவாகம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் பூசாரி. எனக்கு வயது வந்து ஒரு 20 தான். எவ்வளோ வருஷமா நீங்கள் இங்கே வந்து? நான் இங்கே ஒரு 5 இயர்ஸ் அப்படி தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆனால் வந்து தாலி கட்டுறது 3 இயர்ஸாக இப்போ தாலி கட்டி கண்டினியூவாக கட்டி 3 வருஷமாக கட்டிட்டு இப்போ இந்த தாலி கட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு சில வரைமுறைகள் இவங்க தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து முதல்ல வந்து கட்டுறவங்க வந்து திருநங்கை தான் வந்து கட்டுவாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நம்ம சாமி வந்து ஒரு வரம் கேட்டிருப்பார். இவர் வந்து பாண்டவர்கள் கௌரவர்கள் போரில் வந்து இவரை பலி கொடுத்துருப்பாங்க. அப்போ பலி கொடுக்குறப்ப இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இவருக்கு அதாவது தாலி கட்டணும், கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்டிருப்பார். அப்போ நாளைக்கு சாவரவனுக்கு இன்றைக்கி யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷனில் பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, ஆண்லேருந்து பெண்ணாக மாதிரி திருநங்கையாக மாதிரி திருமணம் பண்ணுறாரு. அதனால தான் அந்த திருநங்கையெல்லாம் வந்து தாலி கட்டுறாங்க. அது இல்லாமல் இங்கே ஜென்ஸும் வந்து கட்டிப்பாங்க. ஜென்ஸு கட்டுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அவங்க வந்து ஒரு வேண்டுதல்காரங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாம், இல்லை குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கலாம். அவங்களாம் வேண்டியிருப்பாங்க, எனக்கு நல்லபடியாக ஒரு திருமணம் நடந்துட்டா, இல்லை எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் முடிஞ்சிட்டா நான் வந்து தாலி கட்டிக்கிறேன். அந்த ஒரு காரணத்தை வச்சு எல்லாரும் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து எல்லாம் இங்கே தாலி கட்டிப்பாங்க. இப்போ நீங்கள் தாலி கட்டுறீங்களா? நீங்கள் தான் எல்லாரும் கட்டி விடுறீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ மக்களுக்கு கட்டி விடுறீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? இல்லை நீங்கள் தான் தாலி கட்டணும், இல்லை இந்த அமைப்பை சார்ந்தவங்க தான் தாலி கட்டணும்? நீங்கள் கோவில் பூசாரி மட்டும்தான் கட்டுறதும் நாங்கள் தான் கட்டுவோம். அங்கே தோப்பில் அறக்கிறதும் நாங்கள் தான் அறக்கிறது. இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷமாக வந்து தாலி கட்டிட்டு இருக்கீங்க. வருஷம் என்ன ஒரு மாறுதல் வந்து ஏற்படுது? இல்லை கூட்டம் அதிகமாகுதா? கூட்டம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமாகுது. நீட்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த பயோ டாய்லெட் ப்ளஸ் தண்ணி அந்தந்த இடத்துக்கு சப்ளை அதெல்லாம் இல்லாமல் இருந்து இப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துருச்சு. க்ரௌடுக்கு ஏற்ற அளவுக்கு எல்லாமே இப்போ இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஒரு பக்க துணையாக இருக்குது கோவிலுக்கு. சரி, இப்போ இன்னைக்கு தாலி கட்டுறது நடக்கும், நாளைக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே தாலி கட்டுவோம். இன்றைக்கும் நாளைக்கு விடிகிற வரைக்குமே தாலி கட்டிட்டு தான் இருப்பாங்க. விடிய காலைல வரைக்கும் தாலி கட்டுவாங்க. காலைல வந்து சாமி தேர் ஏறது தான் முழு உருவத்தில். இவருங்க மற்ற டைம் வந்தீங்கன்னா சாமியோடைய தலை மட்டும்தான் பார்த்துட்டு போகலாம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சாமியை முழு உருவத்தில் பார்க்கலாம், அதுவும் தேரில். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தலை மட்டும்தான் இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் சாமியை முழு உருவத்தில் அதுவும் தேரில் பார்க்கலாம். அது 5 ஊர்லேருந்து வரும்.
இங்கே சிரசு, இங்கே குவாகம், கை கால் குதிரை குவாகம் நத்தம், தேருக்கு போகிற அச்சாணி குவாகம் தொட்டி, மார்புஜம் கீரிமேடு, வெங்கலக்குடை குவாகம் சிவனியகுளம். இது 5 ஒன்று சேர நாளைக்கு தேரில் பார்க்கலாம். அது நாளைக்கு காலைல ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஈவினிங் ஒரு 5 மணிக்கெலாம் தோப்பு குவாகம் நத்தன்ற ஊரில் தேவநாயகர் செட்டியார் அவங்களோட தோப்பில் போயிட்டு சாமி பலிக்கு கொடுக்குறது. ஊரை சுற்றி வந்து அங்கே போய் தான் போய் பலி கொடுப்பாங்க. அந்த இடத்துல தான் இங்கே இருக்க இங்கே எல்லாம் தாலி கட்டுறது எல்லாமே அந்த தோப்பில் தான் போய் தாலி அறுத்து போடுறது எல்லாமே அங்கே தான் நடக்கும். அதெல்லாம் நாங்கள் தான் இங்கேருந்து போவோம். அவங்களே தான் கோவில் பூசாரியை தான் அங்கே போய் ரிட்டன் அறுக்கிறதும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்தர்பேட்டை வட்டம். என் பேர் நாகராஜ். குவாகம். இது சித்திரை திருநா. குவாகம் திருநங்கைக்காக இந்த திருநா 8/8/14 சண்டே பாரதம். நாளைக்கு சாக போகிறோம். இன்றைக்கி யார் பொண்ணு தர்றாரோ கிருஷ்ணர் மோகினி வேஷமாக மாதிரி அதான் திருநங்கைக்கு தாலி கட்டுறது. சரி, இப்போ நீங்க வந்து எல்லா வருஷம் எத்தனை வருஷமா நீங்க தாலி கட்டுறீங்க? நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தாலி கட்டிக்கிறோம். நீங்க சின்ன வயசுல? ஆமாம். இப்போ நீங்க தாலி கட்ட இடத்துல இருக்கீங்களா? இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் பெராத்தனை இப்போ எதனா ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது ஒரு பெராத்தனை. இப்போ எங்கள் அம்மா ஒரு பெராத்தனை சாவர வரைக்கும் தாலி கட்டிக்கிறான்னு ஆண்மகன் பிறந்தா அதால தான். இப்போ தாலி நீங்கள் கட்டுறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடுகள் இருக்கா? இப்போ அதான் திருநங்கைக்கு நாங்கள் தாலி கட்டி விடுவோம். நாளைக்கு அருகிறது. அதான். எவ்வளோ வருஷமாக நீங்கள் தாலி கட்டிட்டு இருக்கீங்க இங்கே கோயிலில் வந்து திருநங்கைகளுக்கு? நான் 3-4 வருஷமாக கட்டிடுவேன். 4 வருஷம். அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ திருநங்கைகளுக்கு தாலி, அதாவது இப்போ காலைல கணக்கு சொல்ல முடியாது. இல்லை எவ்வளோ திருநங்கைகள் வருவாங்க அதிகபட்சமாக? 2 லட்சம் பேர் வருவாங்கண்ணா. 2 லட்சம் பேர் வரைக்கும்? ஆமாண்ணா, 2 லட்சம் பேர் வருவாங்க. இப்போ இது வந்து இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இவங்க மட்டும்தான் தாலி கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆமாண்ணா. அது என்ன கணக்கு? அவர் பூசாரி விட்டு வாங்குறாங்க. அது ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அதுக்காக. ஓ, அந்த பூசாரிகள் சார்ந்து ஒரு 20 பேர்? ஆமாம். அவங்க கட்டுவாங்க. நாளைக்கு அதேமாதிரி அவங்க தான் அரைப்பாங்க. ஓ, இப்போ நீங்கள் அறுக்கிற இடத்துல நீங்கள் தான் இருப்பீங்களா? நாங்கள் இருப்போம். மாற்றி யார் வேணா இருப்போம். அவங்க வர அந்த 20 பேர் சார்ந்த ஆமாம் அங்கே இருப்பீங்களா? ஆமாண்ணா. ஓகே, சரி. இப்போ இங்கே அதாவது இன்னைக்கு தாலி கட்டினதுக்கப்புறம் நாளைக்கு என்ன விழா நடக்கும்? காலைல அந்த தேர் நாளைக்கு தேர் சாமி சிரசை ஆதனோடனே வடம் பிடிச்ச உடனே நாளைக்கு தாலி அறுக்கிறது. திருநங்கைகளாம் விதை குலமாக மாறிடுவாங்க. அதாண்ணா. சரி, இந்த கோயிலில் என்ன பிரார்த்தனைகள் பண்ணுவாங்க? அதிகபட்சமான பிரார்த்தனைகள் இந்த பிரார்த்தனைக்காக தான் அதிகமான மக்கள் வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் உடம்பு சரியானவங்க, ஒரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதுமாரி கட்டியாக இருப்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்தா ஆண் மகன் பிறந்தனா நான் தாலி கட்டியாக இருக்கிறேன் அதுமாரி பெறாத்தாங்கண்ணா. எந்த ஆண்களும் திருநங்கைகள் மட்டும் தான் தாலி கட்டிப்பாங்க, பெண்கள் கிடையாது? பெண்கள் கிடையாது. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, மீசை தாடி அதெல்லாம் வச்சுட்டு அதுமாதிரி பெண் வேஷமாக கிருஷ்ண மோகினி வேஷமாக பாடுறல அதான் தெரியுண்ணா. ஓ, அப்போ ஆண்கள் வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்கா? அப்போ என்னெல்லாம் பண்ணணும்? இந்த மீசை தாடியில் வச்சுருவாங்கண்ணா. அதுமாதிரி ட்ரெஸ்ஸு புடவை கட்டின்னு வருவாங்க. ஒருத்தவங்க வேஷ்டி சட்டை பேண்ட் போட்டுன்னு வருவாங்க. அதெல்லாம் போட்டுன்னு வருவாங்க. போட்டுன்னு வருவாங்க. என் பேரில் அத்தம்மா. இந்த கோயிலுக்கு 60 வருஷமாக வரேன். 60 வருஷமாக வரேன். சாமி கும்பிட்றோம், நல்லா இருக்கிறோம், போகிறோம் வரோம். ஆண்டவன் நல்லா வைக்கும். எங்களால் முடிஞ்சது அவ்வளோ. நீங்கள் இந்த தாலி கட்டினதெல்லாம் எத்தனை வருஷம் தாலி கட்டினீங்க? 13 வருஷமாக கட்டினேன். இப்போ கட்டுறது இல்லை. இல்லை, அதுக்கு ஒரு கால வரைமுறை ஏதாவது இருக்குது? இவ்வளோ வருஷம் தான் கட்டணும் அப்படி இல்லை. நம்ம வேண்டுதலை எவ்வளோ காலம் இருக்கோ அவ்வளோ காலம் கட்டணும். இப்போ திருநங்கைகள் வந்து இத்தனை வயசு வரைக்கும் தான் தாலி கட்டணுன்ற கணக்கில் எதுவும் கிடையாது? எதுவுமே கிடையாது. நமக்கு எவ்வளோ வேண்டுதலோ நம்ம காரியத்தை ஆண்டவன் நடத்தி கொடுக்குறானோ அது வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் ரொம்ப வருஷமாக வந்திருக்கீங்கல்ல, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம்? எல்லாம் மாற்றணும். அப்படின்னா லைட் இல்லை. நாங்கள் வர காலத்தில் ஒன்றும் கிடையாது. இந்த தெருவெல்லாம் கிடையாது. சும்மா அந்த கோயில் கூட கிடையாது. போல தான் இருக்கும். ஓ, இந்த மாதிரி கோயிலெலாம் இருக்காது? இல்லை, அப்போல்லாம் சும்மா சின்னதாக சிம்பிளாக இருந்தது. ஒரு சும்மா அந்த ஒரு கருவறை மட்டும் இருக்கும். அப்போது அது நாங்கள் அப்போ இருந்து வந்துட்டுருக்குறோம். ஆண்டவனை வணங்குறோம். நமக்கு நல்ல உதவி செய்கிறாங்க. ஏதோ போய்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அப்பயும் திருநங்கைகள் அதிகமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலோட வரது தான் திருநங்கைக்கு அதிகம்ப்பா. அப்போல்லாம் இவ்வளோ இல்லை. ஓ, இப்போ தான் திருநங்கை அதிகம் வராங்க போகிறாங்க. எல்லா நாட்டிலையும் இருந்து வராங்கல்ல. எல்லா நாட்டிலையும் இருந்து வராங்க ஐயனை தரிசனம் பண்ண. அவர் உதவி செய்கிறாரு, அவர் கடன் கொடுக்குறாரு, ஆண்டவன் நல்லா வைக்கிறாரு, வராங்க. சரி, இப்போ இங்கே வந்து திருநங்கைகள் மட்டும்தான் தாலி கட்டுறாங்கன்னு பார்த்தா இல்லை, ஆனால் ஆண்களும் கட்டுறாங்க. ஆண்கள், பெண்கள், இதய நோவுக்காரங்க, இதய துடிப்பு உள்ளவங்க, அவங்க உடம்பு சரியில்லாதவங்க அனைவரும் கட்டுவாங்க. எல்லாருமே கல்யாணம் ஆகாதவங்க வேண்டிக்கிட்டு கட்டுவாங்க. எல்லாருமே கட்டுவாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும். என்னைக்கு அதாவது வருஷத்துலேயே அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்குற நாள் வந்து இந்த தாலி கட்டுற நாள் தான். ஆனால் இதோட கால வரையை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் இருக்கும். ஒரே நாள் தான். நான் இன்னைக்கு கட்டி நாளைக்கு இருக்கிறது. அந்த இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பகவானுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அரவானுக்கு. அப்போ வந்து மாயவர் வந்து இந்த வேஷம் போட்டு
அப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணல இந்த இது பண்ணுறோம். ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல ஒரு நாள் கஷ்டம் சந்தோஷம். அப்படி என்ன ஆண்டவனுக்காக செய்யணும், தொண்டு செய்யணும். தொண்டு கடவுளுக்கே நம்ம ஒரு இதாக இருக்கிறோம்ல, அது ஒரு தொண்டு மன திருப்தி. என்னோட பேர் சபாநாயகி. எவ்வளோ வருஷமாக இந்த கோயில் வந்துட்டு இருக்கீங்க? இது எத்தனை வருஷம் தாலி கட்டுறது? நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தேன், இப்போ ஒரு டைம். ஓ 7 வருஷத்துக்கு அப்புறம் இது 2வது தடவை தான் வந்திருக்கீங்க. அப்போ இந்த தாலி அதனால தான் இந்த வெள்ளி தாலியா இல்லை 2வது தடவை கட்டுறதுனால வெள்ளி தாலி? ஆனால் இப்போது முதல் தடவை என்ன தாலி கட்டினீங்க அப்போது? மஞ்சள் கிழமை ஓ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறது. செகண்ட் டைம் கட்டுறதுனால வெள்ளியில். அடுத்து 3வது தடவைக்கு தங்கத்தில் கட்டுறது. தங்கத்தில். ஆனால் இதுக்கு இத்தனை வருஷன்ற கணக்கு ஏதாவது இருக்கா இப்போ? அப்படின்னு இல்லை, மனசுக்கு விருப்பப்பட்டு கட்டுறாங்க. சரி, இப்போது 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு என்ன மாற்றங்கள் நீங்கள் பார்க்குறீங்க? இந்த கோயிலாக இருக்கட்டும், இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் இருக்கட்டும். முன்னாடி வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்தோம், நிறைய கூட்டம் அப்படி மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் அப்படி இல்லை. சேம் டைம் நிறைய மாற்றம்னா, இந்த இவங்க செக் போஸ்ட் இதெல்லாம் போடுறது வைக்கிறது, இடங்கள்லாம் நிறைய க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி அப்படி இருக்காது, கொஞ்சம் காடு நிறைய காடாக இருக்கு. சரி, இப்போது மக்கள்கிட்ட திருநங்கைகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, நிறையா மாற்றங்கள் வந்திருக்கு. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க தொழிலில், அதுக்கப்புறம் படிப்பு சார்ந்து. ஆனால் மக்கள்கிட்ட இன்னும் ஒரு சில விஷயங்கள் மாறணும். இந்த விஷயம் மாறணும், நல்லா இருக்கும். பார்வையாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், அணுகுமுறையாக இருக்கட்டும், இந்த விஷயத்தில் இல்லை மெஜாரிட்டி 70% மக்கள் நல்லா நார்மலாக இருக்கிறாங்க. எங்கள் கூட பழகிறது வைக்கிறது. இப்போ மீதி இருக்க ஒரு சில விஷயம், அதாவது நாங்கள் கோவப்படுவோம் அல்லது எங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் மிரள்றது தான். மற்றபடி எல்லாம் ஓகே. ஓ பார்த்த மிரள்றது. மற்றபடி நார்மல் நாட்கள்லாம் நல்லா பேசுகிறாங்க வைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ இல்லை, முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. சரி, இந்த தாலி கட்டுறதுன்றது உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஒரு வருஷத்தில் ஒரு தடவை நடக்க போகுது, அதுக்காக ரொம்ப நாள் காத்திருப்பீங்க. ஆனால் இந்த காத்திருப்போட சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் நீடிக்கின்றப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? ரொம்ப வருத்தமாக இருக்குச்சு எல்லாம். என்ன ஒரு வருஷம் கட்டும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். நாளைக்கு ரொம்ப ஏன்னா ஒரு நைட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம திருப்பி அலங்கோலம் அந்த ஒரு கோலத்துக்கு போயிடுவோம் அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ரொம்ப கஷ்டம். விடியவே கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுதலோட தான் நைட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். நாளைக்கு இந்த டயத்துலலாம் ரொம்ப சேஞ்சஸ் ஆகிடும், எல்லாமே மாறிடும். சும்மா நார்மல் மக்களுக்குமே அந்த கண்ணீர் வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு அழுகிற சவுண்ட் வந்து அந்த ஆரம்பத்துலேருந்து கேட்க ஆரம்பிச்சிடும்ல. ஓகே.